ரியா குட்டி, மாமா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்க. அட, ஐஸ்கிரீமை பார்த்ததும் ஆதிக்கு சந்தோஷத்தை பத்தியா? என்னடா ஆதி செல்லம், உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமா? சரி சரி, உனக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா. உன் அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் தங்கம், அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்புறம் இப்ப வெயில் காலம் தானே, அதனால என்னைக்காவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஒன்னும் ஆகாது. தீரன் இருக்கான்ல, அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரே இடம், அதான் சரின்னு எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் ஆதிக்குன்னு தனியா அவனுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருக்கேன். அதுல ஐஸ்கிரீமை விட சாக்லேட் தான் நிறைய இருக்கும், அதனால காய்ச்சல் எல்லாம் ஒன்னும் வராதுடாமோ. இந்த உனக்கு ஐஸ்கிரீம். ஏரியா குட்டி வேண்டாங்கிற, எல்லாருக்கும் சேர்த்துதான் மாமா வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு, தம்பிக்கு, தீரனுக்கு, அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு மாலுக்குன்னு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஏன் வேணாங்கிற? அப்பா திட்டுவாருன்னு பயப்படுறியா? அப்பா கிட்ட தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டேனே, அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் தங்கம். இந்த ஐஸ்கிரீம் புடி. அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அப்பா, நான் தான உங்ககிட்ட ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டேன், நீங்க எதுக்கு அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கீங்க? டேய், உனக்கும் ஐஸ்கிரீம் இருக்குடா, எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு இல்லாமையா மாலு? ஸ்நாக்ஸ் வாங்கும்போது எனக்கு தீரன் ஞாபகத்துக்கு வரணும் இல்லையோ, முதல்ல உன் ஞாபகம் தான் வரும். உனக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். மாலு, 2 ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா காய்ச்சல் வந்துரும். எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் தான், இந்தாங்க சாப்பிடுங்க. மாலு, நீ கேட்ட மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டல, ஒழுங்கா இந்த ரியாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லு. ஐடியா தானே, இப்பவே சொல்றேன்டா தீரா. நீ எனக்காக ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கல, உனக்கு நான் ஐடியா சொல்லாம இருப்பேனா? ஐடியாவை இந்த ஐஸ்கிரீம்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம்டா தீரா. இது உன் அப்பா வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் தானே, அது எதுக்கு நம்ம அவளுக்கு கொடுக்கணும்? அவ கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீமை புடிங்கிடு. அப்பாவை ஐஸ்கிரீம் வேணும்னு அழுவாள்ல, அப்ப குடுக்காத. குடுக்கவே மாட்டேன்னு அவளை நல்லா அழ வச்சிடலாம். அப்பாவை நல்லா அழுவா. அப்படியே இன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்கா அவளை அழ வச்சுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்க, அப்பாவை நம்ம அவளை அழ வைப்போன்னு பயந்துட்டு அவளுக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்காது. அவங்க அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. அப்ப நீ நினைச்ச மாதிரி அவளை நம்ம இந்த வீட்டை விட்டு தரட்டிடலாம்டா தீரா. எப்படியா ஐடியா? நல்லாதான் இருக்கு. ஆனா இப்ப அவ கிட்ட இருந்து ஐஸ்கிரீமை புடுங்கனா அவ அழுதா என் அப்பா வந்து என்ன திட்டுவாரே. அதுக்கு உன் அப்பா எங்க இருக்காரு? அவர் தான் ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு போயிட்டாருல்ல. இப்போ அவ கிட்ட இருந்து ஐஸ்கிரீமை புடுங்கி அவளை அழ வச்சா யாரும் வர மாட்டாங்க. அதுவும் இல்லாம யாராவது வர்றதுக்குள்ள நம்ம 2 பேரும் அவ கிட்ட இருந்து ஐஸ்கிரீமை புடுங்கிட்டு இங்க இருந்து வெளியே ஓடி போயிடலாம். அவ அழுத பார்த்துட்டு யாருனாச்சும் வந்து ஏன் அழுன்னு கேட்டா, அப்போ அவ என்ன மாட்டி விட்டுட்டான்னா, ஐயோ தீரா, மாட்டி விட்டா என்ன? இப்போ யாராவது வந்து பார்த்தாலும் ஏன்டா அப்படி பண்ணா திட்ட போறாங்க. அவ்வளவுதானே? உனக்கு திட்டு வாங்குறது முக்கியமா இல்ல அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போறது முக்கியமாடா? அவ இந்த வீட்டை விட்டு போகணும், அதான் முக்கியம். அப்புறம் என்னடா தீரா, நீ முதல்ல அவகிட்ட ஐஸ்கிரீமை புடுங்க. நம்ம அவகிட்ட ஐஸ்கிரீமை வாங்கிட்டு யாராவது வரதுக்குள்ள சீக்கிரமா வெளியே ஓடி போயிடலாம். சரி இரு. ஹை ஜாலி, தீரன் ரியா கிட்ட இருந்து ஐஸ்கிரீமை புடுங்கனானா அந்த ஐஸ்கிரீமும் நமக்கு தான். அப்ப நமக்கு மட்டும் 2 ஐஸ்கிரீம். ஜாலி ஜாலி ஜாலி. ஏய், என் அப்பா கிட்ட அந்த ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டேன், அதனாலதான் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாரு. என் அப்பா வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் உனக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. இந்த ஐஸ்கிரீமை கொடு. மாமா, எங்களுக்கும் சேர்த்துதான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்த சொன்னாரு. அவர் அப்படிதான் சொல்வாரு. ஆனா என் அப்பா வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீம் நான் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தர மாட்டேன். ஒழுங்கா 2 பேரும் ஐஸ்கிரீம் என்கிட்ட கொடுத்துங்க. எதுக்கு கொடுக்கணும்? இது மாமா எங்களுக்கு கொடுத்தது. மாமா எனக்கும் ஆதி கூட்டாக்கும் சேர்த்துதான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாரு. இது எங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. இது எங்களோட ஐஸ்கிரீம், நாங்க ஒன்றும் தர மாட்டோம். உங்ககிட்ட தான் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, மாமா உங்களுக்கும் தானே வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு எங்க ஐஸ்கிரீம் கேட்குறீங்க? ஏய், உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா நீ போய் உன் அப்பா
டியமோ என்னாச்சுடா? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் என்னடா கீழே கொட்டி இருக்கு? சக்தி மாமா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாரு, அது என்ன கீழே விழுந்துருச்சா? தீரன் வாங்கி கீழே போட்டானா? அவன் எதுக்குடா உன்கிட்ட இருந்து ஐஸ்கிரீம் வாங்கினா? சக்தி மாமா எல்லாருக்கும் தானே ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. ஐயோ சரி போட்டும் விடுடாமோ, ஐஸ்கிரீம் உனக்கு அப்பா வேற வாங்கி தரேன். ஆனா அவன் ஏன் அப்படி சொன்னான்? ஐயோ சரி போட்டும் விடுடா, அழாத. உனக்கு அப்பா வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அது ஒண்ணும் இல்லடாமோ, தீரனுக்கு அவன் கூட வேற யாரும் இல்லல்ல, அதான் அவன் பொருளை யாருக்குமே கொடுக்காம அப்படியே பழகிட்டான். நீயும் முன்னாடி அப்படித்தானே இருந்த, உன் பொருளை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிப்ப. அப்புறம் தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல நம்ம தம்பிக்கு கொடுக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்பா சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப எல்லாத்தையும் கொடுக்குற. ஆனா தீரனுக்கு அந்த மாதிரி அவன் கூட யாரும் இல்லல்லடா, அதனாலதான் அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் தீரன் உன்கிட்ட இருந்து ஐஸ்கிரீமை புடுங்கி கீழே போட்டது தப்பு தான். ஆனா அவன் தெரியாம பண்ணிட்டான்டா, விடு. நீ அழாதாமோ, அப்பா உனக்கு வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அப்பா வேற ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஆனா தீரன் கிட்ட பேச மாட்டேன்னால சொல்லக்கூடாது. அவனும் உன்ன மாதிரி சின்ன பையன் தானே, அவனுக்கு கூட தம்பி தங்கச்சின்னு யாரும் இல்லாததுனாலதான் அவன் பொருளை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு இப்படி பண்றான். அப்பா உனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட? அந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தீரா, நம்ம ஒன்னா விளையாடலான்னு நீ அவன் கிட்ட சொன்னதும் அவனுக்கும் புரியும். அதெல்லாம் நீயும் அதையும் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் பொம்மையெல்லாம் எடுத்துக்குவீங்களோன்ற பயத்துல அப்படி சொல்லியிருப்பான். ஆனா என் அம்முக்குட்டியை யாருக்கு பிடிக்காம போகும்? எல்லாருக்கும் பிடிக்கும். தீரனுக்கும் உன்னை பிடிக்கும். ஆனா அவனுக்கு உன்னை பிடிக்கணும்னா நீதான் அவன்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது தீரா, இதெல்லாம் தப்பு, எல்லாத்தையும் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணணும், நம்ம ஒன்னா விளையாடலான்னு அவனுக்கு புரிய வைக்கணும். இங்க பாரமோ, அவன் உன்னை திட்டினாலும் உன் கூட சண்டை போட்டாலும் நீ பதிலுக்கு அவன் கூட சண்டையும் போடக்கூடாது, இப்படி அழவும் கூடாது. தீரன் பண்றது தப்புன்னு அவனுக்கு புரிய வச்சு நீதான் அவனை உன் கூட ஃப்ரெண்ட் ஆக்கணும். அது இவ்வளவு நாள் அவன் தனியா இருந்ததுனால தாண்டா அப்படி இருக்கான். இப்பதானே நம்ம இங்க வந்திருக்கோம். இனி கொஞ்சம் கொஞ்சமா உன் கூடயும் ஆதி கூடயும் அவன் பழக ஆரம்பிச்சா அப்படியே எல்லாரும் ஒன்னா விளையாடணும், எல்லாம் ஷேர் பண்ணணும்னு அவனும் கத்துக்குவான். இதுக்காகலாம் போய் அழக்கூடாது, சரியா? பாரு, நீ அழறேன்னு தம்பி அவனோட ஐஸ்கிரீமா உனக்கு தரேன்னு சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததுனாலதான் ஆதி கூட அவனோட பொருளை ஷேர் பண்ணணும்னு பழகி இருக்கான். அதே மாதிரி தீரனும் பழகிடுவான்டா. சரி, தம்பி உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறான்ல, இப்ப ரெண்டு பேரும் இந்த ஐஸ்கிரீமை ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அப்பா சாயந்தரம் வரும்போது வேற ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்.